முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ஆணைப்படி தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுடைய அங்கீகாரம் தொடர் அங்கீகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளிகளுக்கு மேல 2 ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் அப்படியே தேங்கி கிடந்தது. இதை அனைத்தும் வந்து இவருடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 1 மாத காலத்திலேயே அத்தனை பள்ளிகளுடைய தொடர் அங்கீகாரத்தையும் எடுத்து எங்களுக்கு வந்து ரினிவல் செய்து நேற்றே வந்து என்னுடைய அமைச்சர் அவர்களுடைய கரங்களாலே கொடுத்திருக்கிறார்கள். அதுல மிகவும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த என்ஓசி சிபிஎஸ்இ ஸ்கூல் பள்ளிகள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ஓசிக்கு வந்து பல லட்சம் செலவு செய்யணும். குறிப்பா 25 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணால்தான் வந்து அந்த ஒரு என்ஓசி என்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு துறையிலையும் வந்து ரொம்ப வந்து அதை வந்து சிரமம் எடுத்து நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது அந்த அங்கீகாரம் கூட இன்னைக்கு வந்து நம்முடைய அமைச்சர் கரங்களால தொடர் அங்கீகாரம், அதாவது தொடர் அங்கீகாரம் கொடுத்ததோட ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கு பல லட்சங்கள் செலவு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆணை வந்து ₹1 கூட செலவு இல்லாமல் அமைச்சர் கையால கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது. கல்வித்துறையில இதுவரையில் யாரும் செய்யாதது நீ செஞ்சிருக்காங்க. நம்முடைய திரு செங்கோட்டையன் அமைச்சர் அவர்கள் வந்து அவர்கள் அமைச்சராக கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து அவர் வந்து இந்த தொடர் அங்கீகாரத்தை அவருடைய கரங்களால் கொடுத்தார். அவர் தான் துவக்கி வச்சார். இந்த தொடர் அங்கீகாரத்தை வந்து எந்த ஒரு அரசியலையும் போய் நீங்க அணுக வேண்டியதில்லை என்று அவருடைய கரங்களால் கொடுத்து துவங்கி வச்சவர் நம்முடைய பொறுப்பு மிக்க நம்முடைய அமைச்சர் போட்டுதலுக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சர் வந்து கல்வித்துறையில் இருந்தப்ப துவங்கி வச்சார். அதை வந்து இன்றைக்கு நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களுடைய கரங்களால அனைத்து 1000 பள்ளிகளுக்கு மேல இந்த பள்ளிகளுடைய ஆணைகள் எல்லாம் அவருடைய கரங்களால் கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பிலே பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இது வந்து ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் கமிட்டி கொடுத்த ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் அதில் வச்சிருக்கோம். அதை வந்து ஆன்லைன்ல பார்க்கலாம். நீங்க எல்லா ஸ்கூலுக்கும் ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்க, ஆன்லைன்ல பார்க்கலாம். அமைச்சரும் வந்து நேற்று ஆணை கொடுத்தவொடனே அவருடைய இது சொல்றது வந்து ஒரே ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த ஆணைகள்லாம் கொடுக்கும்போது உண்மையிலே உங்களெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்குது. தனியார் பள்ளிகள் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறீங்க, நல்ல மாணாக்கர்களை உருவாக்குறீங்க, அரசோட இணைந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு எங்களை பாராட்டினாரு. அதோட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். தனியார் பள்ளி அனைவரும் வந்து ஒரு ஏழை மாணவனும் வந்து படிக்கக்கூடிய அளவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைச்சி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு செய்த மாதிரி உதவி இருக்கும் அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. கண்டிப்பா நாங்க எல்லாம் வந்து தனியார் பள்ளிகளுடைய எங்களுடைய ஒரு அமைப்புல நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு செய்யலாம். ஏன்னா இது உங்களுக்கு இனிமேல் செலவு கிடையாது. எந்த ஸ்கூல் அங்கீகாரம் வந்து நீங்க செலவு பண்ணாம வந்துருது, அதனால வந்து உங்களுக்கு நான் செய்து கொடுத்துருக்கேன். அதனால இதையும் வந்து கோரிக்கையை வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு இது செய்யணும் சொல்லி ஆவணம் செய்யணும் சொல்லி சொல்லியிருக்காரு. சார், நீங்க சொன்னீங்க பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம் இருக்கும், எல்லா துறையிலுமே இருந்தது தான். அது எங்க கல்வித்துறையில வந்து இருந்தது. மினிமம் வந்து ₹1 லட்சம் இருந்து ₹2 லட்சம், 3-4 லட்சம் என்ஓசின்ற வாங்கும்போது 25-30 லட்சம் செலவு இருந்தது. அது வந்து நிறைய இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரிகளும் போயிட்டு நம்ம காலதாமதம் ஆனது. 2 விஷயம் இருந்தது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷமா வந்து அங்கீகாரமே தொடர்ந்து கொடுக்காமல் அத்தனை கோப்புகளும் வந்து தேங்கி கிடந்தது. இதற்கு முன்பு இருந்த அரசுல வந்து தேங்கி கிடந்த அத்தனை கோப்புகளை இந்த 1 மாச காலத்துல அத்தனை ரினியூவல் செய்து கொடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இதனால எங்களுக்கு வரல, அங்கீகாரமா வராம 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் தேங்கி கிடந்த அத்தனை ஆணைகளையுமே எடுத்து நேற்று 1000 பள்ளிகள் கொண்ட ஆணைகளை வந்து நேற்று அவனுடைய அமைச்சர் கையால கொடுத்தார். சார், இருக்கலாம். ஏன்னா இதுல வந்து ஆசிரியர்களுடைய கண்டிப்பா சார் சேரலாம். இதுல ஆசிரியர்களுடைய குவாலிட்டி இருக்குது. ₹6000 ஆசிரியர் கிடைக்கிறாங்க, 16,000 இருக்கிறாங்க, 40,000 ஆசிரியர்கள். அந்த பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து தரமான நல்ல ஆசிரியர்கள் நல்லா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் போறாங்களோ அதை பொறுத்து தான் அதுல ஃபீஸ் செலவுலாம் இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் வந்து கருத்துல கொண்டு இந்த செலவுல குறைஞ்சிருக்குது. அதையும் நாங்க கருத்துல கொள்ளுவோம். கண்டிப்பா அமைச்சர் சொன்னதை